தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இதே போலவே கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 கப் புதினா, ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இடித்து சேர்த்துக்கோங்க. அதே போல் 1/2 ஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கடல மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அதை கலந்துக்கிட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்தாமலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி ஒரு தடவை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டுக்கோங்க. அதிகமாக சேர்த்தாதீங்க, குழவலாயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கண்டிஷனுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை பொரிச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம மெல்லிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வெந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இது ஆயிலெலாம் நல்லா இந்த மாதிரி வடியில் வச்சு இருத்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சேர்த்து ரொம்ப ஈஸி தான். நம்ம சட்னி செஞ்சிடலாம். இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.